தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2025 வருடத்துக்கு உண்டான ஏப்ரல் மாத ராசி பலன் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஏப்ரல் மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரோதி வருடம் பங்குனி மாசம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி திதியில மீன லக்கணத்துல ஹஸ்தம் நட்சத்திரத்துல இந்த ஏப்ரல் மாசம் அப்படிங்கிறது பிறக்குது. அதாவது சனி பகவான் கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு முழுவதுமா பயிற்சியான பிறகு இந்த மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. அப்ப சனி பயிற்சியோட அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல்ல இருந்து உங்களுக்கு தெளிவாவே தெரிய தொடங்கும். இந்த ஏப்ரல் மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் மீனராசியில இருக்காரு. 14ஆம் தேதி அதாவது சித்திரை 1ஆம் தேதி பிறகுது அன்னைக்கு மேசராசிக்கு போறார். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சூரிய பகவான் மேசராசிக்கு போறார். செவ்வாய் மிதுன ராசியில இருக்காரு. 7ஆம் தேதி கடகராசிக்கு போய் நீசமடைகிறார். புதன் கும்பராசியில இருக்காரு. 10ஆம் தேதி மீனராசிக்கு போறாரு. 30ஆம் தேதி மறுபடியும் மேசராசிக்கு போறாரு. சுக்கிர பகவான் உச்சத்துல மீனராசியில குருவோட பரிவர்த்தனை யோகத்துல இருக்காரு. குரு பகவான் சுக்கிரனோட வீட்டுல ரிஷபத்துல பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருக்காரு. சனி பகவான் பயிற்சியாய் மீனராசிக்கு போயிருக்காரு. ராகு மீனராசியில இருக்காரு. கேது கன்னிராசியில இருக்காங்க. அப்ப சனியும் ராகுவும் சேர்ந்திருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது, என்ன முன்னேற்றம் இருக்கு, என்ன இடங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும், செய்ய வேண்டிய பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன அப்படிங்கறத தெளிவா பார்த்துருவோம். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாச தொடக்கத்துல உங்களோட ராசிநாதன் புதன் வக்கரத்துல பின்னோக்கி போய் கும்பராசியில இருக்காரு. அதாவது புதன் பாக்கியஸ்தானத்துல இருக்காரு அப்படிங்கிற இந்த நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு, அதாவது 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும். 10ஆம் தேதிக்கு மேல அவரு மீனராசிக்கு போய் மறுபடியும் அங்க நீசம் அடைஞ்சிருவாரு. இப்ப இந்த 10 நாளைக்கு பாத்தீங்கன்னா தந்தை வழி உறவுல இருந்த விரிசல் சரியாயிடும். ஏதோ ஒரு ரூபத்துல கடந்த காலகட்டத்துல தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு பிரச்சனை, இல்ல தந்தைக்கும் மகளுக்கும் ஒரு பிரச்சனை, ஒரு வாக்குவாதம் ஆயிப்போச்சு, ஒரு சொத்தை பிரிச்சு கொடுக்கல போல வரலன்னு ஒரு சண்டை, இல்ல ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு ஒழுங்கா வேலைக்கு போய் எனக்கு சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுக்கல போல வரல, ஏதோ ஒரு ரூபத்துல சண்டை. அப்படி இல்லைன்னா காதல் திருமணம் பண்ணியிருப்போம், வீட்டுக்கு தெரியாம திருமணம் பண்ணியிருப்போம், அதனால பிரிவு, ரொம்ப நாளா பிரிஞ்சிருந்தவங்க, இல்லைன்னா தந்தை மகனுக்குமான மகளுக்குமான அந்த இணக்கம் இல்லாதவங்க, இவங்க எல்லாம் மறுபடியும் ஒண்ணு கூடக்கூடிய ஒரு நேரம், குடும்பத்தோட குதூகலமா இருக்கிற நேரம் அப்படின்னு சொல்லிடலாம். குடும்பத்துல மூளைக்கு ஒருத்தரா இருந்தோம், திசைக்கு ஒருத்தரா இருந்தேன், சொந்த வீடு வச்சிருந்தோம் கூட நான் போய் வாடகை வீட்டுல இருந்தேன், வீட்டுல அம்மா வேற புலம்புறாங்க, அப்பனுக்கும் மோனுக்கும் ஆகவே மாட்டேங்குது, இவனோ சண்டையில நான் தான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருந்த அந்த ஒரு மோசமான காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல முடிவுக்கு வருது. எல்லாரும் ஒண்ணு கூடிடுவீங்க. இந்த விரிசல் அப்படிங்கிறது நீங்கிறோம். அது மாதிரி அண்ணன் தம்பி உறவும் இப்போ ஒத்துமையாயிடும். கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிகளுக்குள்ள மன வருத்தம், சொத்து பாக பிரிக்கிறதுல சண்டை, பங்காளிகளுக்குள்ள நிலத்தகராறு இதெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது எல்லாமே இப்போ சரியாயிடும். பாக பிரிவினை கூட இப்போ செஞ்சுக்கலாம். முன்னோர்களோட சொத்து இருக்கு, தாத்தன் சொத்து, பாட்டன் சொத்து, முப்பாட்டன் சொத்து இருக்கு, எப்பெல்லாம் இதை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஆரம்பிக்கிறோமோ அப்பெல்லாம் ஏதாவது ஒரு சண்டை வந்துருது, அண்ணன் தம்பிகளுக்குள்ள அப்பா அம்மானுக்குள்ள சண்டை வந்துருது. அதனால அதை பத்தி பேசுறதே இல்லை, அப்படியே கிடக்கு, கருவையெல்லாம் முளைச்சி கிடக்கு அப்படின்னு இருந்தவங்க கூட இப்ப இந்த 10 நாள்ல நீங்க பேச்சுவார்த்தையை தொடங்குனீங்கன்னு வச்சுங்களேன், நீங்களா தான் இறங்கி போய் பேசணும். பரவாயில்ல போனா போயிட்டு போது இறங்குறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இறங்கி போய் பேசுனீங்கன்னா எந்த விதமான வில்லங்கங்களும் இல்லாம, சண்டையும் இல்லாம, சச்சரவும் இல்லாம சொத்தை பிரிச்சுக்கலாம். ஒரு கோர்ட்டு கேஸ்ன்னு போயிருந்தீங்கன்னா கூட இப்ப முன்கூட்டியே பேசி முடிச்சு வெளியிலேயே எதுக்கு வெட்டியா கேஸ் நடத்திட்டு நம்ம உள்ளே பேசி முடிச்சுக்கோன்னு சமாதானமா போயிட்டு கேஸை வாபஸ் வாங்கிட்டா சொத்து பத்தை பிரிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறது இருக்கு. அது மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு, ஒரு அரசியல் கட்சியில இருக்கேன், ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருந்தவங்களுக்குலாம் இந்த அரசியல் கட்சியில ஒரு பொறுப்பு கிடைக்கும், இல்லைன்னா ஒரு கான்ட்ராக்ட், ஒரு கமிஷனு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் மூலமா 10 ரூபா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, பெரிய விவிஐபிகளோட பழகக்கூடிய ஒரு அமைப்பு, கட்சி மாறி போனவங்க திரும்ப தாய் கழகத்துக்கே திரும்பக்கூடிய அமைப்பு, இது எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதன் மூலியமா முன்னேற்றம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு இருக்கும். அது மாதிரி 10ஆம் தேதிக்கு மேல புதன் நீசம் அடைஞ்சிடுறாரு. எங்க மீனராசியில போய் அங்க
ஏற்கனவே சுக்கிரன் இருக்கார் அப்படிங்கறதால அவரோட சேர்ந்து புத சுக்கிர யோகம் அப்படிங்கறத கொடுப்பாரு. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நம்ம கூட்டாளிகளை கொஞ்சம் நம்ப கூடாது. ஒரு கூட்டு தொழில் செய்யறோம் அப்படின்னா கூட்டாளிகளை நம்பி விட்டோம் அப்படின்னா அது தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கும். நம்ம பங்குக்கு நம்மளால முடிஞ்ச வேலையை நாம செய்யணும். நல்ல எனக்கு பர்சனல் வேலை இருக்கு, நீ பாத்துக்க போ வந்துக்க அப்படின்னு இருந்துன்னா மனப்பிரச்சனை அப்படிங்கிறது வந்துடும். அதனால கூட்டு தொழில கவனமா இருங்க. அது மாதிரி நட்பு வட்டத்தை குறைச்சிக்கணும். குடும்பமான வரைக்கும் நண்பர்கள்ட்ட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்க கூடாது. கொடுத்துருந்தா வாங்கிருங்க, வாங்கியிருந்தா கொடுத்துருங்க. இல்லை வாங்க முடியலையா சரி கொஞ்ச காலம் போகட்டும் அப்படின்னு சொல்லி இழுத்து பிடிச்சிதான் போகணும். இல்லை நண்பர்களுக்குள்ள பிரிவு அப்படிங்கிறது வரும். சில பேருக்கு தாயாரோட உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும், இல்லை பெரிய டவுனுக்கு கூட்டு போய் பெரிய ஆஸ்பத்திரியில் வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேரம் அப்படிங்கிறது வரும். பெருசா பாதிக்காது. நீங்க கொஞ்சம் இதனால மன உளைச்சல் அப்படிங்கறத அடையிற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரு பெரிய செலவு, ஒரு பெரிய கண்டம் அந்த மாதிரிலாம் இல்லை, கவலைப்பட வேண்டியது இல்லை. அதே மாதிரி மாச தொடக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களோட ராசியிலேயே செவ்வாய் அப்படிங்கிறவர் இருக்கார். ஒரு வாரத்துக்கு அங்கதான் இருக்காரு, 7 தேதி வரைக்கும். அப்ப இந்த முதல் 7 தேதி பாத்தீங்கன்னா நமக்கு கோபம் கொஞ்சம் அதிகமா வரும், தைரியம் அதிகமா இருக்கும். தைரியம் வேற கோபம் வேற, ரெண்டையும் போட்டு குழப்பி விடாது. நமக்கு தான் தைரியம் இருக்கே இப்ப பாத்துருவோம் அப்படின்னு இறங்கக்கூடாது. எதுலயும் தடாலடியா எந்த ஒரு விஷயத்திலயுமே நம்ம பின்னாடி இருந்து செயல்படுறது அப்படிங்கறதா நல்லது. முந்திரி கொட்டம் மாதிரி முன்னாடி முன்னாடி போய் முண்டிட்டு கிடக்க வேண்டாம். அதனால கோபத்தை குறைச்சிங்க, வார்த்தையில நிதானத்தை கடைபிடிக்கணும். அது மாதிரி கடகராசிக்கு 7ஆம் தேதி செவ்வாய் போயிடுறாரு. 6க்கும் 11க்கும் அதிபதியான செவ்வாய் அங்க போய் நீசம் அடைகிறார். அப்படிங்கும் போது 6ஆம் இட அதிபதி நீசம் அடைகிறார், பலம் இழக்கிறார்னா கடன் குறைய போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு செவ்வாய் அதிபதி. அவர் நீசம் அடைகிறார் அப்படிங்கும் போது கடன் இருந்ததுன்னா அடைச்சு போடலாம். ஒரு நகை நட்டு வாங்கி பேங்க்ல அடவு வச்சிருக்க, நோட்டீஸ் வந்துட்டு இருக்கு, மூக்கணும் அப்படின்னா இப்ப மீட்கலாம். இந்த மாதிரியான அமைப்பு அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு வரும். அதோட உத்தியோகத்துல எதிர்பார்த்த இடமாற்றம் ஊதிய உயர்வோட நமக்கு கிடைக்கும். அது ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். பரவாயில்லடா ஏதோ 10 ரூபா எப்பயாவது சம்பளம் கூட கொடுத்தானோன்னு. அது மாதிரி சில பேர் தொலைதூரத்துல வேலை பார்த்துருப்பீங்க. காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சு கிழிச்சு கிளம்பிட்டு சோத்தை கட்டிட்டு போனாதான் 10 மணிக்கு ஆபீஸ் போக முடியுது. அவ்வளவு தூரம் போய் வேலை செய்யறேன். அது மாதிரி ராத்திரி பாத்தீங்கன்னா 5 மணிக்கு ஆபீஸ் கிளம்புனா வீட்டுக்கு வர 10 போது பிள்ளைகளை கூட நிம்மதியா பார்க்க முடியல. என்னப்போ வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் வீட்டுக்கு பக்கத்திலேயே ஊதிய உயர்வோட ப்ரமோஷனோட உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கிடைக்கும். அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அது மாதிரி எதிராளிகள் பெருசா நீங்க யோசிக்க வேண்டியதில்லை, அவர்களாவே சரணடைஞ்சு போவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாகப்பிரிவினை அப்படிங்கறதெல்லாம் செஞ்சுக்கலாம் பார்த்தீங்களா, அதுக்கும் யோகம் ரொம்ப நல்லாவே இருக்கு. அது மாதிரி சில பேர் பாத்தீங்கன்னா தொழில் செஞ்சிருப்போம், போட்டிக்குன்னே கடை வைக்க வருவாங்க, நம்ம வியாபாரத்தை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் வரும். நமக்கு ஏதோ ஒரு ரூபத்துல எனக்குன்னே வருவீங்களாடா அப்படின்னு இப்ப சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தவங்க எல்லாம் இப்ப நம்மளை விட்டு விலைக்கு போயிடுவாங்க. ஓரளவுக்கு நம்மளை சுத்தி நல்லவர்கள் தான் இருப்பாங்க. இந்த முதுகுல குத்துற துரோகிகள் எல்லாம் அடையாளம் கண்டு நீங்களாவே ஒதுக்கிடுவீங்க. அப்படிங்கிற வகையில இது ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம். சனி பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிருக்கு. ரொம்ப ஒரு அற்புதமான நேரம். சனி பகவான் தொழில் ஸ்தானத்துக்கு வரார். 10ல சனி இருக்கார் அப்படின்னாலே தொழில நீங்க நல்ல உழைச்சிங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறத 2 இல்ல 4 மடங்கு அடையலாம். அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறத சனி பகவான் கொடுப்பாரு. அதனால தொழில் ரீதியா நீங்க பெரிய அளவுல ஒரு கெத்து காட்டலாம். நல்ல தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. இந்த காலகட்டத்துல ஒரு சாதாரணமா வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க கூட தொழில் தொடங்கலாம். முதலீடு போடலாமா ஜோசியர்னா போடலாம். வேலையை விட்டுட்டு ஏதோ பகுதி நேரமா ஒரு கடையை போடணும்னு நினைச்சவங்க கூட இப்ப செய்யலாம். சில பேர் எத்தனை நாளைக்கு தான் இன்னொருத்தனுக்கே நம்ம உழைச்சு கூட்டிட்டு இருக்கிறது, நம்மளே சொந்தமா ஒரு கடையை ஆரம்பிப்போம், ஒரு வண்டி கிண்டி வாங்கி ஓட்டுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வருவீங்க. ஒரு தொழிலாளிகளை கூட முதலாளிகளா மாற்றக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கு. இதை சரியா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா செட்டில் ஆகலாம். விரயத்துல இருக்கிற குரு சுப விரய செலவுகளை கொடுப்பாரு. வீட்டுல விசேஷ நிகழ்ச்சிகள் அப்படிங்கறதெல்லாம் நிறைய நடக்கும். சொந்த பந்தத்தோட பிள்ளைகளோட எங்கேயாவது வெளியில டூருக்கு போயிட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாசத்துல இருக்கு. அந்த வகையில இந்த ஏப்ரல் மாசம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.